guys, welcome back to another video. So இந்த சில முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து விமானங்கள் ஓபன் பண்ணிட்டதாக, அதாவது வர 5ஆம் தேதி வந்து, அதாவது நாளை முதல் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால், முதல் செய்தியாக தற்போதைய நிலையை வந்து பாத்தீங்கன்னா கருத்தில் கொண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடியிருப்பாளர்களுக்காக விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாயன்று துபாயின் விமான நிலையமான எமிரேட்ஸ் பயணிகளுக்கு பயணத்திற்கு முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும் என்று கூறியது. அதாவது நீங்கள் கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் 2வது அளவுகளையும் எடுத்துக்கொண்டால் மட்டுமே நீங்கள் பயணிக்க அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து 12 நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது 12 நாடுகளின் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதலாக எமிரேட்ஸ் 12 நாடுகளின் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சிக்கி தவிக்கும் குடியிருப்பாளர்கள் அண்ட் திரும்பவோ அல்லது செல்லவோ முடியும். தகுதியான பயணிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னா 5 ஆகஸ்ட் 2021 முதல் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளிலும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகளை நிரப்ப வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்தெந்த நாடுக்கெல்லாம் இப்போ வந்து பர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நைஜீரியா அண்ட் உகாண்டா, நேபாள் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வியட்நாம் அண்ட் ஜம்பியா அப்படின்னு சொல்லி இந்த 12 நாடுகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க இருந்து தற்போது நாம துபாய்க்கு தாராளமாக செல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், பல பேர் இப்போ வந்துட்டு பரவாயில்ல துபாய் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் வந்து துபாய் வழியாக நான் சென்று விடுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், ஏன்னா துபாய் வந்து இந்தியாக்காரங்க நுழையலாம் சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லாமே. அதாவது ரெண்டு ஊசி நம்ம டோஸ் போட்டிருக்கோம் போயிருக்கோம் சொன்னால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், சவுதி அரேபியா இன்னும் வந்து துபாயை வந்து ரெட் ஜோன்ல தான், அதாவது ரெட் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதனால துபாயில இருந்து நீங்க வந்து சவுதிக்குள்ள என்டர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா இருக்குது இதுல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும். நிறைய பேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக நம்ம டிராவல்ஸ் நம்ம வந்து ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டிராவல்ஸ் மூலம் யாராவது போயிருக்கீங்களா, எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்டேட் ஏதாச்சும் நமக்கு சொல்லுங்க. ஸோ தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்கிறேன். அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லுங்க மறக்காம, சரிங்களா? அதற்கடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னால், சவுதியில் இ விசா போர்ட்டலின் படி சினோஃபார்ம் அல்லது சினோவேக் தடுப்பூசிகள், அதாவது சினோஃபார்ம் தடுப்பூசி அண்ட் சினோவேக்ஸ் தடுப்பூசி போடப்பட்ட நபர்கள் தற்போது சவுதி அரேபியாவுக்குள் நுழையலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கு சவுதி இ விசா போர்ட்டலின் படி, அதாவது ராஜ்யத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 4 தடுப்பூசிகளின் ஒன்றிலிருந்து பூஸ்டர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்தால் மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்படும். அதாவது சினோஃபார்ம் மற்றும் சினோவேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊசி 2 டோஸ் நீங்க போட்டிருந்தாலும் நீங்க வந்து சவுதி அரேபியாவில் இ விசா அப்ளை பண்ணும்போது அந்த போர்ட்டலில் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஏன் அப்படின்னா சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ராவா அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஒரு ஊசி இருக்குல்ல, ஸோ அந்த ஊசி வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ராவா அங்கீகரிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு ஊசி, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மதார்னா சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊசி, ஜான்சன் அண்ட் ஜான்சன் அண்ட் வந்து ஃபைசர் அண்ட் ஆஸ்ட்ராசெனிகா, இந்த 4 ஊசி ஏதாவது ஒரு டோஸ் மட்டும் நீங்க மறுபடியும், அதாவது பூஸ்டர் ஷாட்னு சொல்லக்கூடிய எனர்ஜி எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க போட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே பயணிகளுக்கு இ விசா போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வந்து ஒரு முக்கிய அறிவிப்பாக நம்ம சவுதிவால் தமிழ் மன்றத்துல இருந்து கிடைக்கப்பட்டிருந்தோம். இக்காமா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது தொலைஞ்சிருக்கு, அதாவது இந்த ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இக்காமா வந்து பாத்தீங்கன்னா ரியாத்தில் ரபுவா என்ற ஏரியால நேற்று 3/8/2021 தமிழ் சகோதரரிடம் வந்து பாத்தீங்கன்னா கிடைத்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்காவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். அதாவது அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இக்பால் காதர், ஓகேங்களா? இக்பால் காதர் சாகுல் ஹமீதுன்னு சொல்லி அவரோட பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் சொல்றேன், 0 போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 509986 அதாவது மறுபடியும் சொல்றேன், 509986 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா, சவுதி அரேபியாவில் இதுவரைக்கும் 587 தடுப்பூசி மையங்கள் மூலம் 28 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள்
மக்களுக்கு சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 11 இருக்கிறது. புதிதாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1113 அண்ட் புதிதாக கண்டறியப்பட்டவர்கள் 1075. இப்போ சவுதி அரேபியாவில் ஆக்டிவாக இருக்கிற கேசஸ்கள் 10,575 அண்ட் கிரிட்டிக்கலாக ஐசியூ கண்டிஷன்ல 1433 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், இதோட வந்து நம்மளுக்கு செய்தி செக்ஷன்கள் முடியுது. இப்போ நம்ம கேள்வி செக்ஷனுக்குள்ள போகலாம். நேற்றே வர வேண்டிய கேள்விகள் இதெல்லாம். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் வரது ஃபுல்லாமே அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு டே தள்ளி இனிமேல் நம்ம போடலாம்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி செக்ஷனுக்குள்ளே போகலாம். இன்னும் யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நமக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. பாப்போம் யாரோட கேள்விகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி. சக்கி குயினுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது டோஸ் போட்டு 14 நாட்கள் வெயிட் பண்ணலாமா, இல்லை உடனே சவுதிக்கு கிளம்புவதால் சவுதி சென்ற பின் ஸோ தவக்கல்னா டார்க் கிரீன் காட்டுமா, 2வது முறை கேள்வி கேட்டுள்ளேன் சகோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரி நண்பா, உங்க முதல் முறை உங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா சாக்கி குயின்னு சொல்லி உங்க கமெண்ட்டுக்கு பல பேருக்கு நான் பல தடவை பதில் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நண்பா. அதாவது 2வது டோஸ் போட்டு 14 நாட்கள் வெயிட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பா நீங்க 14 நாட்கள் வெயிட் பண்ணி தான் வரணும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா ரூல்ஸ் படி சொல்லியிருக்காங்க. உடனே இங்கே போனீங்க அப்படின்னா நேரடியாக சவுதிக்கும் நீங்க போக முடியாது. அதனால 14 நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேற நாட்டுக்கு போங்க. அங்கே போய் 14 நாள் நீங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சவுதிக்குள்ள போக முடியும். மற்றபடி தவக்கல் எல்லாம் உங்களுக்கு அது அப்டேட் ஆகிடும் நண்பா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதற்கடுத்து அப்படியாக அருண் சேகரன் சொல்றாங்கன்னா, எப்போ ப்ரோ டைரக்ட் ஃபிளைட் ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பா, இதற்கு பதில் கவர்மெண்ட் கிட்டே இல்லை நண்பா. ஸோ அதுதான் நம்ம சிம்பிளாக சொல்லணும். இதற்கு பதில் 2 கவர்மெண்ட் கிட்டையுமே இல்லை, சவுதி கிட்டையும் இல்லை, நம்ம கிட்டே இல்லை. ஸோ பார்ப்போம் எப்போ தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி. இப்போ இந்த பேண்டமிக் பீரியடில் எதுவுமே சொல்ல முடியாது நண்பா. இதுக்கு எந்த ஒரு டேட்டுமே கிடையாது. அதற்கடுத்து அப்படியாக ஆனந்த் குமாருங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் இன் சவுதி அரேபியா, ஐ வாண்ட் டு கோ இந்தியா, ஷார்ட் விசிட் ப்ரோ, பிரிங் மை ஃபேமிலி, ஸோ 4 days stay in India and come back to Qatar for quarantine. Is any quarantine required in India or not? I don't want to stay in India. Just go and come back with my wife. Please answer my question சொல்லி கேட்காங்க. இல்லை நண்பா, இந்தியாவில் உங்களுக்கு எந்த ஒரு குவாரண்டைனும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு உடனே கூட மறுநாள் கூட நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்கள் கத்தார் வழியாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி கிளம்பலாம் நண்பா. சரிங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதற்கடுத்தபடியாக சலீம் ஷேக்குங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் அண்ணா, நான் சவுதி அரேபியாவில் ஃபைசர் தடுப்பூசி 1 போட்டுட்டேன். நான் இப்பொழுது இந்தியாவில் இருக்கிறேன். 2 ஊசி போடப்பட்டால் தான் சவுதி அரேபியாவுக்கு போக முடியுமா? நான் ஒரு ஊசி ஃபைசர் போட்டேன் சவுதி அரேபியாவில், இப்பொழுது நான் இந்தியாவில் இருக்கிறேன். 2வது ஊசி என்ன போடுவது என்று புரியவில்லை, கொஞ்சம் சொல்லுங்க. சவுதி அரேபியா வந்து கோவிட்ஷீல்டையும் வந்து நண்பா அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்க 2 ஊசி சேமா தான் போடணும்னு தற்போது அவசியம் இல்லை. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு ஊசியை நீங்கள் மாற்றி ஒரு டோஸ் இதில் ஒரு டோஸ் அதில் போட்டால் கூட பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் நீங்கள் கோவிட்ஷீல்டு போட்டுக்கோங்க. அதற்கான போடுறதுக்கு முன்னாடி இது என்னுடைய 2வது ஊசியாக, அதாவது ஃபைனல் சர்டிஃபிகேட்னு சொல்லி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நண்பா. சரிங்களா? கோவிட்ஷீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்தியாவில் கோவிட்ஷீல்டு அண்ட் கோவேக்சின் சொல்லி 2 கொடுக்குறாங்க. நீங்கள் கோவிட்ஷீல்டு தான் போடணும். சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக திருப்பதிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ தவக்கல்னா மொபைல் நம்பர் பிளாக் இன் இந்தியா, ஹவ் இஸ் ஐ செக் தவக்கல்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பா, எனக்குமே இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்னோட சிம் பட் என்கிட்ட தான் இருக்குது, என் சிம் ஒர்க்கிங்லேயுமே இருக்குது. இருந்தாலும் எனக்கு அது வர மாட்டேங்குது, என்னால் பார்க்க முடியல தவக்கல்னாவை. ஸோ நீங்கள் வந்து தவக்கல்னாவோட கஸ்டமர் கேருக்கு வந்து தான் நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். இல்லைனா தவக்கல்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுடைய இது ட்விட்டர் பக்கத்துலையும் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணி ஆகணும் நண்பா. இல்லைனா ரொம்ப கஷ்டம், எதுவும் பண்ண முடியாது நண்பா. அதற்கு அடுத்தபடியாக கங்காங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் கேன் யூ டெல் மீ சவுதி அக்செப்ட் சைனா கோவிட் இன்ஜெக்ஷன், தே அக்செப்ட் மொடர்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க நண்பா. ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நண்பா. சரிங்களா? அந்த மொடர்னான்னு சொல்லக்கூடிய அந்த ஊசியை இப்போ லாஸ்ட்டாக அந்த ஊசியை தான் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சிவசங்கரிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா 2 டோஸ் போட்டாச்சு, 9/8/2021 டிக்கெட் போட்டாச்சு, வரலாமா? ஸோ செகண்ட் டோஸு 1/8/2021 தான் போட்டுது. தம்மாம் டு கோய்த்து டு சென்னை போகிறதுக்கு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மறுபடியும் சவுதிக்கு போகும்போது டேரெக்டாக போக முடியாது, வேறு கண்ட்ரி வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட வெக்கேஷனை பிளான் பண்ணுங்கள். அதற்கு அடுத்தபடியாக குமுதம்ங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர் எனக்கு சவுதி வர்றதுக்கு நல்ல ட்ராவல் ஏஜென்சி நம்பர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நண்பா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு நம்ம நல்ல ட்ராவல்ஸ் நம்பர் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்த ட்ராவல்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்டத்துக்கு அவங்க வந்து ரொம்ப அதாவது ரேட் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மால்தீவ்ஸோட இப்போ ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. 1:30 வரைக்கும் 2 நாள் முன்னாடி போயிட்டு இருந்தது, இப்போ 1:60ன்னு சொல்கிறாங்க. பல ட்ராவல்ஸ் இப்போ கம்மியில் கொடுத்து
கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பேசி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் என்ன இல்லைன்னு சொல்லி. அதற்கு அடுத்தபடியாக அமீர் கானுங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நான் சவுதியில் இருந்து திருவாண்டம் போயிட்டு அங்கே இருந்து தமிழ்நாடு போனால் எனக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணுமா? நான் சவுதியில் 2 டோஸு போட்டுட்டேன், 14 டே மேலே ஆயிடுச்சு, சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பா தமிழ்நாடுக்கு டேரெக்டாக போகும்போது பிசிஆர் டெஸ்ட் தேவைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கேரளாவில் இறங்கும்போது பிசிஆர் டெஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லி அப்போ சொன்னது நண்பா. அதற்கப்புறம் இந்த பிசிஆர் டெஸ்ட்டை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஆனால் தற்போது கேரளாவிலிருந்து வரவங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் வேணும்னு சொல்லி தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் என்பது வேணும் நண்பா. ஸோ எடுத்துக்கிறது நல்லது தான். ட்ராவல்ஸ்க்கு போய் விசாரிங்க, அவங்க மீதி இருக்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க நண்பா. அதற்கு அடுத்தபடியாக இன்டீரியருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அண்ணே நான் வந்து கார்பெண்டர் வேலைக்கு வந்தேன் சார். சவுதி வந்து 2.5 மாதம் தான் ஆகுது. ஸோ என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ எனக்கு 1 வருடத்திற்கு இகாமா அடித்திருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? எனக்கு ஒன்றுமே புரியலை, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன மெயின் ஐடி என் மெயில் ஐடி நான் வந்து கொடுத்துருக்கிறேன், அதில் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பா 2.5 மாதத்தில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க லீவு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் நண்பா. அதேமாரி நீங்கள் போகணும் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் போக முடியும். இல்லை நீங்கள் கம்பெனியில் இருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் புதுசாக வந்த ரூல்ஸ் படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1 வருடமாவது நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும். இப்போ அது கூட உங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஒன்று கம்பெனியில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்தியன் எம்பசிக்கு தான் போய் நீங்கள் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காலங்கள் உங்களுக்கு இழுத்தடிக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது நண்பா. ஸோ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்துடாதீங்க, உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் தான் வர முடியும். இதுக்கு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நண்பா. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஓகே கைஸ், ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.